இப்பொழுது நம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப். எது வாழ்வில் ஒரு மனிதன் நாட வேண்டிய அதி உன்னதமான விஷயமாக இருக்க வேண்டும், அது ஒப்புயர்வற்றதாக இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் பார்க்கிறார். இவ்வளவு பகவான் கூறுகின்றார். இதில் என்ன பகவான் கூறுகின்றார் என்றால், மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனே அறியா வண்ணம் அவன் ஏதோ ஒரு உயர்வான விஷயத்தை நாடுகின்றான், ஒரு உயர்வான சக்தியை நாடுகின்றான். எது அவனுக்குள் சாஸ்வதமாக எது இருக்கின்றதோ அதை நாடுகின்றான். அதனுடன் தன்னுடைய வாழ்வை இணைத்துக் கொள்ள விரும்புகின்றான். எது அவனுடைய ஜீவனினுடைய ஒரு முழு பரிபூர்ணமான ஒரு அம்சமாக இருக்கின்றதோ அதனுடன் அவன் இணைய விரும்புகின்றான். இதெல்லாமே அவனுக்குள்ளே இருக்கின்றது. அவனுக்குள் ஒரு மறைந்துள்ள நிலையில் இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறு இருந்தாலும் இதெல்லாம் எவ்வாறு ஒரு மனிதன் பார்க்கின்றான் இந்த விஷயங்களை என்றால், வழக்கத்திற்கு மாறான விஷயங்களாக பார்க்கின்றான். இதையெல்லாம் நான் நாட வேண்டும், ஆனால் இதெல்லாம் என்னுடைய வழக்கத்திற்கு மாறானவை என்றுதான் பார்க்கின்றான். இதெல்லாம் என்னுடைய ஒரு நடைமுறை வாழ்வுக்கு ஒத்து வராது. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஐடியலிஸ்டிக் லைஃப், அதற்குத்தான் ஒத்து வரும் என்றெல்லாம் நினைக்கின்றான். எதுவெல்லாம் என்னுடைய சாதாரண நடைமுறை அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதோ அதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான அம்சமாக கருதுகின்றேன். மற்ற அம்சங்கள் எல்லாம் நான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு புறம்பாக எண்ணுகின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் கவனித்துவிட்டு மற்றவைகளுக்கு ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாடுகின்றேன். எப்படி ஒரு அலங்கார பொருளாக இருக்குமோ அவ்வாறுதான் இந்த விஷயங்களை நான் எண்ணுகின்றேன் ஒழிய என்னுடைய பிரதானமான ஒரு அம்சங்களாகவோ செயல்பாடுகளாகவோ இந்த விஷயங்களை நினைப்பது இல்லை. சாதாரண ஒரு சமுதாயத்தையும் எடுத்துக்கொண்டால் அது இந்த தார்மீக நெறிகளை ஏதோ ஒரு தேவையின் பொருட்டு தான் அது நாடுகின்றதை ஒழிய அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கோ சமுதாயத்தினுடைய நெறிமுறைகளை அமைப்பதற்கோ அது தார்மீக நெறிகளை நாடுவதில்லை. அது சமுதாயத்தை ஒரு மனிதன் தன்னுடைய எல்லைக்குள் செயல்பட வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் அதையும் அது அணுகுகின்றது. மதத்தையும் எவ்வாறு பார்க்கின்றது என்றால், புனிதமான நாட்களில் செல்வது, வாரத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செல்வது, அல்லது ஒரு மனிதனுடைய மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் ஏதோ ஒரு சமயம் அவன் நிதானித்து அதன் பக்கம் திரும்புவது, இவ்வாறுதான் இந்த உயர் விஷயங்களை நாடுவது என்கின்ற ரீதியில் மனிதனுடைய பார்வை திரும்பியுள்ளது. உயர் விஷயங்களை நாடுவது என்பது மனிதனுடைய ஜீவனில் மறைந்து செயல்படும் ஒரு அம்சமாக இருந்தாலும் வழக்கமாக மனிதன் இந்த விஷயங்களை இவ்வாறுதான் பார்க்கின்றான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வில் வேற ஒரு சக்தி ஒண்ணு செயல்படுகின்றது. அதுதான் அந்த வாழ்வினுடைய சக்தி. அது தன்னை முதலில் திருப்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் செயல்படுகின்றது. இந்த வாழ்வினுடைய சக்தி என்பதுதான் நம்மளுடைய பிரதானமான சக்தியாக செயல்படுகின்றது. நம்முடைய புவியில் இந்த இருப்பிற்கான ஒரு அடிப்படை சக்தியே வாழ்வினுடைய சக்தி தான்.
அதை வைத்துக் கொண்டுதான் மற்ற அம்சங்கள் எல்லாம் அதுதான் துவக்க நிலை, அடிப்படை. அதை வைத்துக் கொண்டுதான் மற்ற அம்சங்கள் எல்லாம் செயல்படுகின்றன. ஆகையினால மனிதனுடைய முதல் இயக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த வாழ்வினுடைய சக்தி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை முதலில் இந்த புவியில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மெல்ல மெல்ல தன்னுடைய இருப்பை அவன் விரிவு செய்ய வேண்டும். அனைத்தையும் தன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, சக்தி, இவை அனைத்தையுமே ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் மனிதன் செயல்படுகின்றான். தான் சார்ந்துள்ள அந்த சட உலகின் மீது எவ்வளவு தீவிரமாக, எவ்வளவு வலிமையாக தன்னுடைய ஆதிக்கத்தை அவன் நிலைநிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுகின்றான். ஆகையினால்தான் மனிதனுடைய முதல் வேலை இந்த உலகத்தில் என்னவாக இருக்கின்றது என்றால், முதலில் இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை அவன் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பின்பு அவனுக்கு தேவையானதை அவன் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய சக்தியின் காரணமாக இருக்கின்றது. இதை பார்த்தோம் அப்படின்னா, விஞ்ஞான ரீதியாக பரிணாம கொள்கை, அதன் அடிப்படையில் டார்வினுடைய தேரி, அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எந்த ஒரு ஜீவன் மிகவும் ஒரு வலிமையாக இருக்கின்றதோ அது ஒன்றைதான் நிலைத்து நிற்கும், மற்றவையெல்லாம் காலப்போக்கில் அழிந்துவிடும் என்று அங்கு கூறப்படுகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அவ்வாறு இல்லை என்று கூறுகின்றார். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆரம்பத்தில் இருந்தாலும் காலப்போக்கில் அனைவரும் இந்த கோஆபரேட்டிவ் எண்டவர், முதல்ல இருக்கிறது காம்படிட்டிவ் எண்டவர் என்பது போட்டியான ஒரு முயற்சி, போட்டியான செயல்பாடு என்பது ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்டாலும் நாளாக நாளாக இந்த ஒத்துழைக்கும் செயல்பாடு என்பதுதான் மேம்போக்காக காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் மனிதர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது, அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக முன்னேறுவது, இவ்வாறு தான் செயல்பாடுகள் மனிதனுடைய சமுதாயத்தில் நடைபெற்று வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், மனிதனையும் இந்த மனித சமுதாயத்தையும் பிரதானமாக இயக்குவது என்பது இந்த லைஃப் ஃபோர்ஸ், வாழ்வினுடைய பிராணமய சக்தி. அதனால்தான் மற்ற உயர்வான அம்சங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன அப்படிங்கிறார். இந்த வாழ்வினுடைய சக்தி, லைஃப் ஃபோர்ஸ் என்பது செயல்படாமல் நின்றுவிட்டால் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதனுடைய செயல்பாடும் குறைந்துவிடும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வாழ்வினுடைய சக்தி தான் அடிப்படை என்று குறிப்பிடுகின்றார். அது தன்னுடைய ஒரு வீரியத்தை இழந்துவிட்டால் அனைத்துமே மடிந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அந்த வாழ்வினுடைய சக்தி தான் பிரதானமாக இருக்கின்றது. அதனாலதான் ஒரு மனிதனுக்கு மறைந்துள்ள இந்த உயர்வான நோக்கங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன அப்படிங்கிறார். பகவான் நம்ம இந்த 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 இயக்கத்தை நம்ம ஒரு கீழ்நிலையில் உள்ள இயக்கம் என்று பார்க்கக்கூடாது. இவல்யூஷன்ல இது ஒரு கட்டம். இந்த கட்டத்துல முதல்ல வாழ்வினுடைய சக்தி தன்னை உறுதி செய்து கொள்ள விரும்புவதால் அதனுடைய செயல்பாடு மிகவும் வலிமையாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் வண்ணம் செயல்படுவதால் மற்ற மறைந்துள்ள உயர்வான நோக்கங்கள், பரம்பொருளை நாடுவது, உயர்வான கலைகளை நாடுவது, தார்மீக நெறிகளின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் அமைத்துக் கொள்வது என்பது போன்ற உயர்வான விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஐரோப்பிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வாழ்வின் சக்தியினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அமைந்ததுதான் ஐரோப்பிய சமுதாயம். அதுதான் அங்கு பிரதானமாக செயல்படுகின்றது. ஏனென்றால் ஒரு ஐரோப்பிய மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன்
நடைமுறை செயல்பாடுகள் அதனுடன் தான் அவன் தன்னை மிகவும் ஈடுபடுத்திக் கொள்கின்றான். அவனுடைய செயல்பாடே பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வினுடைய சக்தியினுடைய செயல்பாடு அதை எவ்வாறு சிறப்பாக அமைத்துக் கொள்வது என்கின்ற ரீதியில் தான் இருக்கின்றது. மற்ற விஷயங்கள் எல்லாம் பின்புலத்தில் தான் இருக்கின்றன ஒழிய பிரதானமாக இதுதான் இருக்கின்றது. தற்கால சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு போக்கு மிகவும் வலிமையாக மேல் நோக்கி காணப்பட்டு மற்ற பாரம்பரிய பண்பாடுகள் ஈவன் ஐரோப்பிய சமுதாயத்தில் கூட இந்த பாரம்பரிய பண்பாடுகள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு அனைவரிடமும் ஒரு அந்த பக்தி உணர்வு, கிறிஸ்துவ மதத்தில் உள்ள பக்தி உணர்வு என்பது குறைந்து கொண்டே வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஐரோப்பிய நாகரிகத்துல வாழ்வினுடைய செயல்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனால அது ஒன்றுதான் வலிமையாக தன்னை மேல் நோக்கி நிலைநிறுத்திக் கொள்கின்றதை ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் பயட்டி என்று குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவ அந்த பக்தி மனப்பான்மை என்பது குறைந்து கொண்டே வருகின்றது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதை மையமாக வைத்து செயல்படுகின்றது என்றால், இந்த வாழ்வினுடைய சக்தியை செயல்படுத்தும் மனிதன், வைட்டல் மேன், அவனுடைய நோக்கங்கள் இவைகளை முன்வைத்துதான் அனைத்துமே செயல்படுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் இருந்து பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு நடைமுறை மனிதனை எடுத்துக்கொண்டால் சமுதாயம் என்பது 3 விதமான செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அவனுடைய தனிப்பட்ட வாழ்வு, தன் குடும்பம், டொமஸ்டிக் லைஃப், அவனுடைய சமுதாய வாழ்வு, சோசியல் லைஃப், அப்புறம் அவனுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், பொருளை உற்பத்தி செய்வது, அதை அனுபவிப்பது, அப்புறம் அரசியல் ரீதியாக அவனுடைய செயல்பாடுகள். இவ்வாறு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அமைந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். சமுதாயத்தையும் எடுத்துக்கொண்டால் இந்த 3 விஷயங்கள்ல தான் சமுதாயமும் கவனம் செலுத்துகின்றன. எந்த சமுதாயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்வு மற்றும் சமுதாய வாழ்வு, அவனுடைய பொருளாதார செயல்பாடுகள், பொருள்களை உற்பத்தி செய்வது, அது நன்றாக செயல்பட வேண்டும். அரசியல் ரீதியான அமைப்புகள் மற்றும் செயல்பாடுகள் நன்றாக அமைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் தற்காலிக சமுதாயங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. இதை தவிர பகவான் என்ன கூறுகின்றார், இதை தவிர ஒரு சாதாரண மனிதனுக்கு வேற எந்த விஷயங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஒரு தற்காலிக மனிதனை எடுத்துக்கொண்டால் இந்த 3 விஷயங்களை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவது இல்லை அப்படிங்கிறார். இருந்தாலும் விஞ்ஞானத்தின் மூலமாக ஒரு மனிதன் அறிவை பெருக்கிக் கொள்வது, கலாச்சார ரீதியாக ஒரு மனிதன் தன்னை மேலும் வளப்படுத்திக் கொள்வது, தார்மீக நெறிகளை மனிதன் மேலும் மேலும் அதனை கடைபிடிப்பது, அழகுணர்ச்சியை ஒரு மனிதன் வளர்த்து கொள்வது, மதம், ஆன்மீகம் முதலான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, இவை எல்லாம் அவைகளுக்குரிய இடத்தை பெறுகின்றன. இதெல்லாம் எப்படின்னா, வாழ்விற்கு உதவும் வண்ணம், வாழ்விற்கு ஓரளவு வழிகாட்டும் வண்ணம் இவைகளெல்லாம் கையாளப்படுகின்றன. இவைகளெல்லாம் உதவுகின்றன. அந்த ரீதியில்தான் இவைகளை மனிதன் அணுகுகின்றான். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இவைகளை மையமாக வைத்து செயல்படுவதில்லை. அதைதான் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும்
அது வந்து ஒரு சைடா தான் இருக்கே ஒழிய பிரைமரி ஐட்டமா இல்லை அப்படிங்கிறார். தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் இட்ஸ் வெரி சப்ஸ்டன்ஸ். வாழ்வினுடைய அடிப்படை அம்சமாக அது இல்லை என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வது என்பது ஒன்றுதான் வாழ்வினுடைய நோக்கமாக இருப்பது. வாழ்வது என்பதுதான் ஒரு ஒரு வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் என்ன காரணத்திற்காக மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வான விஷயங்களே மேலும் மேலும் நாடுவதை இல்லை என்பதற்கான காரணங்களை பகவான் விளக்குகின்றார். இந்த விஷயங்கள் தான் நம்ம பேராகிராஃப் 3, பேராகிராஃப் 4 இதுல எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பேராகிராஃப் 5 அதற்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 16, The Suprarational Ultimate of Life, Paragraph 5. The ancients held a different, indeed, a diametrically opposite view. Although they recognized the immense importance of the primary activities, in Asia, the social most, in Europe, the political. As every society must, which at all means to live and flourish, yet these were not to them primary in the higher sense of the word. They were man's first business, but not his chief business. The ancients regarded this life as an occasion for the development of the rational, the ethical, the aesthetic, the spiritual being. Greece and Rome laid stress on the three first alone. Asia went farther, made these also subordinate, and looked upon them as stepping stones to a spiritual consummation. Greece and Rome were proudest of their art, poetry, and philosophy, and cherished these things as much as, or even more, than their political liberty or greatness. Asia, too, exalted these three powers and valued inordinately her social organization, but valued much more highly, exalted with much greater intensity of worship her saints, her religious founders and thinkers and spiritual heroes. The modern world has been proudest of its economic organization, its political liberty, order, and progress. The mechanism, comfort, and ease of its social and domestic life, its science, but science most in its application to practical life, most for its instruments and conveniences, its railways, telegraphs, steamships, and its other 1,001 discoveries, countless inventions, and engines which help man to master the physical world. That marks the whole difference in the attitude. Brilliant points. Although the ancients recognized the immense importance of the primary activities, in Asia the social most, in Europe the political, yet these were not to them primary in the higher sense of the word. They were man's first business, but not his chief business. The ancients regarded this life as an occasion for the development of the rational, the ethical, the ascetic, the spiritual being. Greece and Rome laid stress on the three first alone. Asia went farther and looked upon them as stepping stones to a spiritual consummation.
Greece and Rome cherished their art, poetry, and philosophy as much as, or even more than their political liberty or greatness. Asia too exalted these three powers, but valued much more highly the worship of her saints, her religious founders and thinkers, her spiritual heroes. The modern world has been proudest of its economic organization, its political liberty, order and progress, the mechanism, comfort and ease of its social and domestic life, its science. But science has been most admired for its instruments and conveniences, its thousand and one discoveries, countless inventions which help man to master the physical world. That marks the whole difference in the attitude. நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய அந்த வாழ்வினுடைய செயல்பாடு அப்படி என்பதுதான், அதாவது ஒரு தனி மனிதனுடைய அந்த டொமஸ்டிக் லைஃப், அவனுடைய அந்த குடும்ப வாழ்வு, அப்புறம் சமுதாய வாழ்வு, அந்த தனி மனிதனுடைய பொருளாதார செயல்பாடு, அதன் மூலமாக பொருள்களை உற்பத்தி செய்தல், பொருள் ஈட்டுதல், அதை அனுபவித்தல், பின்பு அரசியல் அமைப்புகள், அதனுடனான ஈடுபாடு. இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு தற்காலிக மனிதனுக்கு, இந்த 3 விஷயங்கள் தான் பிரதானமாக இருக்கின்றன. மற்றவைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரதானமான அம்சங்களாக இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் எழுதினது பார்த்தோம் அப்படின்னா 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கு அது இன்னும் நன்றாக பொருந்தும். 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினது இன்றைக்கு மேலும் நன்றாக பொருந்தும். பகவான் சொல்ல விஷயம். எல்லாருமே ஒரு நாள்ல எடுத்துக்கிட்டோம்னா வாழ்வினுடைய இயக்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கவனம் செலுத்தப்படுகின்றதை ஒழிய, இந்த உயர்வான விஷயங்கள் வெகு சிலர் தான் அதையே பிரதானமாக வைத்துக்கொண்டு வாழ்பவர்கள். மற்றவர்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்வினுடைய சாதாரணமான விஷயங்கள்ல தான் ஈடுபடுறாங்க. இதன் காரணமாகத்தான் ஸ்ரீ அன்னை இந்த ஒரு நிர்பந்தத்தை, இது ஒரு சுமை, இது ஒரு பேர்டன். எவ்வாறு ஒரு மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள ஒரு நுகத்தடி இது. வாழ்வினுடைய நிர்பந்தங்கள் அப்படிங்கிறது மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள ஒரு நுகத்தடி. இதிலிருந்து விடுவித்து மனிதனை வேறு பக்கம் அவனுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான், அதுதான் ஸ்ரீ அன்னையினுடைய கனவாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஆசிரமத்தை நிறுவினார்கள். ஆசிரமத்தில் எதற்காக நிறுவினார்கள் என்றால், இந்த விஷயங்கள்ல மனிதன் கவனம் அவனுக்கு பொறுப்பு. இங்கேயும் வேலை செய்யணும், அது வேற விஷயம். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்வை உறுதி செய்து கொள்வது, இதெல்லாம் இந்த நிர்பந்தங்கள் அவனுக்கு கிடையாது. ஆசிரம வாழ்வுல அங்கேயும் சராசரி வாழ்வு ஒரு மனிதன் சும்மா இருக்க முடியாது, வேலை செய்யணும். ஆனால் நிர்பந்தங்கள் கிடையாது, கட்டாயம் கிடையாது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இல்ல சமுதாயத்திற்கு அவனுடைய பங்கை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டாயம் கிடையாது. அதனால்தான் ஆசிரமவாசிகளுக்கு இந்த கட்டாயங்களை நீக்கிவிட்டால் அவர்களுடைய கவனம் முழுவதுமாக உயர்வான விஷயங்களின் மீது திரும்பும் என்கின்ற நோக்கத்தை தான் ஸ்ரீ அன்னையும் அரவிந்தரும் அந்த ஆசிரமத்தை ஆரம்பித்தார்கள். அதே சமயம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், ஆசிரமத்தில் சேர்ந்து தான் இந்த சாதனையை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இல்லை. சராசரி மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்வினுடைய நிர்பந்தங்கள் அவன் மேல் ஒரு பலுவாக இருப்பதனால, யார் யாருக்கெல்லாம் ஒரு அழைப்பு இருக்கின்றதோ அவர்களை
ஆசிரமத்தில் ஆசிரமவாசிகளாக ஆன பின்னர் அவர்களுடைய பயணம் வந்து கொஞ்சம் இதன் பக்கம் திரும்பி இருக்கும் என்கின்ற ரீதியில் தான் அவர்கள் அனைவருமே ஆசிரமவாசிகளாக அழைக்கப்பட்டார்கள். அதற்கு வெளியில் இருப்பவர்கள் அனைவரும் வந்து யார் யாரெல்லாம் தீவிர ஆர்வத்துடன் இருக்கின்றார்களோ அவர்களும் ஆசிரமவாசிகளை விட சில சமயம் மேலும் அதிக தீவிரத்துடன் இந்த ஆன்மீக சாதனையில் ஈடுபட முடியும் என்றுதான் ஸ்ரீ அன்னையும் அரவிந்தரும் கூறினார்கள். இந்த பூரண யோகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, ஆசிரமத்திற்கு வெளியிலேயும் நிறைய பேர் இருக்கின்றார்கள், தீவிரமாக ஈடுபட்டு செய்கின்றார்கள் என்றுதான் ஸ்ரீ அன்னையும் அரவிந்தரும் கூறியுள்ளார்கள். நிறைய பேருக்கு வந்து நீங்க இருக்கிற இடத்திலேயே பண்ண இந்த சாதனையை நீங்க செய்யுங்கள் என்றுதான் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். ஆகையினால பகவான் இங்க கூறுவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சராசரி மனிதனுக்கு அதுக்காக எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, ஒரு உயர்வான விஷயங்களில் கவனம் செலுத்துவது கடினம் அப்படிங்கிறது பகவான் சொல்லலை. யார் யாருக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்கின்றதோ அவர்கள் இது மாதிரி உயர்வான விஷயங்களின் மீது அவர்களுடைய கவனம் அதிகமாக திரும்புகின்றது. சராசரியாக பார்த்தோம் என்றால் மனிதனுடைய கவனம் வந்து வாழ்வினுடைய நிர்பந்தங்கள், வாழ்வினுடைய அன்றாட செயல்பாடுகள் இதன் பக்கம்தான் திரும்புகின்றது. நம்முடைய அந்த ஏன்ஷியன்ட் பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அந்த உயர்வான விஷயங்களை நோக்கித்தான் எல்லாமே அமைந்தன. கலைகளாகட்டும், சிற்பக்கலைகளாகட்டும், இசையாகட்டும், ஓவியங்களாகட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த உயர்வான விஷயங்களை நோக்கித்தான் இருந்தது, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அமைந்தன. நம்மளுடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாமே வந்து உயர்வான விஷயங்களாகத்தான் இருந்தது. இப்ப தற்காலத்தில் தான் வந்து கடந்த ஒரு 200 வருடங்களாகத்தான் 200-300 வருடங்களாகத்தான் இந்த நிலைமை மாறிவிட்டதே ஒழிய, பண்டைய காலத்துல வந்து நாம் செய்த அனைத்து விஷயங்களுமே அந்த உயர்வான விஷயங்களை இலக்காக கொண்டுதான் செயல்பட்டன. ஈவன் ஐரோப்பிய சமுதாயத்திலும் அவ்வாறு தான் இருந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப எவ்வாறு ஆசிய கண்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சமுதாயம் வந்து அங்க முன்னிலை வகித்தது. ஐரோப்பாவில் பொலிட்டிக்கல், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் முன்னிலை வகித்தன. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மனிதன் வந்து அவனுடைய வேலையில பிரதானமாக இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வாழ்வு எவ்வாறு கருதப்பட்டது அப்படின்னா, வாழ்வு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளவும், தன்னுடைய தார்மீக நெறிகளை வளர்த்து கொள்ளவும், தன்னுடைய கலை உணர்ச்சியை, அழகுணர்ச்சியை வளர்த்து கொள்ளவும், தன்னுடைய ஆன்மீக நாட்டத்தை வளர்த்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக வாழ்வு கருதப்பட்டது. இவ்வாறுதான் பண்டைய காலத்தில் கருதப்பட்டது. ஐரோப்பிய தொன்மையான நாகரிகங்களை சார்ந்த கிரேக்க நாடும் சரி, ரோமும் சரி, எதற்கு முக்கியத்துவம் அளித்தன என்றால் இந்த மனிதனுடைய அறிவு, இந்த தார்மீக நெறிகள், கலை, அவனுடைய அழகுணர்ச்சி, எஸ்தட்டிக் சென்ஸ், இது மூன்றுக்குத்தான் அவைகள் அதிகம் முக்கியத்துவம் அளித்தன. ஆசியால எடுத்துக்கொண்டால் இதற்கு மேலும் ஒரு படி சென்று இவை மூன்றையுமே எதை நோக்கி செல்லும் ஒரு வழியாக, ஒரு படிக்கட்டுகளாக அமைத்தன என்றால் ஒரு ஆன்மீக முழுமை, ஒரு ஆன்மீக முழு நிறைவு, ஸ்பிரிச்சுவல் கன்சமேஷன், அதை எட்டுவதற்கு இவைகளையெல்லாம் ஒரு படிக்கட்டுகளாகத்தான் ஆசிய நாடுகள் இவைகளை கருதின. ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயங்கள்,
தார்மீக விஷயங்கள், அழகுணர்ச்சி சார்ந்த விஷயங்கள், இவைகளுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன. ஆனால் ஆசியால பார்த்தோம் அப்படின்னா இவைகள் மூன்றுமே இவைகளையும் தாண்டி வேறொரு விஷயம், ஒரு மனிதனுடைய அந்த ஆன்மீக வாழ்வு, அதை நோக்கி அழைத்துச் செல்லும் படிக்கட்டுகளாகத்தான் இவை மூன்றுமே கருதப்பட்டன. ஒரு ஆன்மீக முழு நிறைவை எட்டுவதற்கான ஒரு படிக்கட்டுகளாகத்தான் இவை மூன்றுமே ஆசிய நாடுகளில் கருதப்பட்டன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். கிரேக்க நாடும் சரி, ரோமும் ரோம்லயும் சரி, அவர்களுடைய கலை குறித்தும் அவர்களுடைய கவிதை, தத்துவம் இவைகளையெல்லாம் அவர்கள் வெகுவாக போற்றினார்கள். அவர்களுடைய சராசரி அரசியல் வாழ்வை விட இதற்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் அளித்தார்கள். இதெல்லாம் ஓல்டு கிரீஸ் அண்ட் ரோம். இப்ப அது மாதிரியும் கிடையாது, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. எப்படி இந்திய நாகரிகம் பழமை வாய்ந்ததோ அந்த அளவுக்கு பழமை வாய்ந்தது இந்த கிரேக்க ரோமாபுரி நாகரிகங்கள். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் யூரோப்ல எல்லா இடத்துலயும் இருந்தது. சப்சிக்வெண்டா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைந்து விட்டது. ஆசியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள், கலை, கவிதை, தத்துவம், இவைகளுக்கெல்லாம் ஆசிய நாடுகளிலும் இவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன. சமுதாய அமைப்புல இவைகளுக்கெல்லாம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கப்பட்டன. ஆனால் இவைகளை விட எதற்கு மேலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது, எது வெகு உயர்வாக கருதப்பட்டது அப்படின்னா இந்த வர்ஷிப் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறார். அது இந்த வர்ஷிப் ஆஃப் சயின்ஸ்ங்கிறது கிழக்கத்திய நாடுகள்ல எல்லா நாடுகளும் இருந்திருக்கு. ஜப்பான்ல இருந்திருக்கு, சைனால இருந்திருக்கு, கிழக்கத்திய நாடுகள் எல்லாத்துலயும் இருந்திருக்கு. சூஃபி சயின்ஸ்னு சொல்லுவாங்க. நோ டவுட் இந்தியால எண்ணற்ற இந்த சயின்ஸ், இவங்களையெல்லாம் சமுதாயம் வழிபட்டது. மச் கிரேட்டர் இன்டென்சிட்டி ஆஃப் வர்ஷிப் ஹர் சயின்ஸ், அதே போல ஹர் ரிலிஜியஸ் ஃபவுண்டர்ஸ் அண்ட் திங்கர்ஸ். ஒரு மதத்தை நிறுவியவர், மதம் சார்ந்த இருப்பவர்கள், சிந்தனையாளர்கள், அவர்களுடைய ஆன்மீக புருஷர்கள், இவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்வான நிலையில் வைத்து சமுதாயம் இவர்களை வழிபட்டது அப்படிங்கிறது. இதுதான் ஆசியா கண்டத்திற்கும் ஐரோப்பிய கண்டத்திற்கும் வித்தியாசம். ஐரோப்பால பார்த்தோம் அப்படின்னா நோ டவுட் அவங்க அந்த ஆர்ட், போயட்ரி அண்ட் பிலாசபி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆசியாவிலேயும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இதையெல்லாம் விட யார் எதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது என்றால் இந்த ஞானிகள் மதத்தில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளவர்கள், மத நிறுவனர்கள், ரிலிஜியஸ் ஃபவுண்டர்ஸ், திங்கர்ஸ், சிந்தனையாளர்கள், ஆன்மீக புருஷர்கள், இவர்களுக்கு தான் சமுதாயம் இவர்களே ஒரு உயர்வான நிலையில் வைத்து வழிபட்டது அப்படிங்கிறார். இப்ப தற்காலிக உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, எது குறித்த இது தற்காலிக உலகத்தை பத்தி பேசுறார், மாடர்ன் வேர்ல்ட பத்தி பேசுறார். மாடர்ன் வேர்ல்டு எப்படி இருக்கு? தலைகீழாக மாறிவிட்டது. இப்ப ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சமுதாயம் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது, அரசியல் ரீதியாக எவ்வளவு சுதந்திரத்தை ஒரு நாடு அடைந்துள்ளது, அதில் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளது, அதே போல அதனுடைய அந்த நாட்டில் உள்ள மனிதர்களினுடைய தனிப்பட்ட வாழ்வு, சமுதாய வாழ்வு எந்த அளவிற்கு அவர்களுக்கு வசதியாக அமைந்துள்ளது, விஞ்ஞானம் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளது, இந்த அளவிற்குத்தான் தற்காலிக உலகம் தன்னுடைய கவனத்தை திருப்பியுள்ளது. மேலும் விஞ்ஞானத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால், விஞ்ஞானம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய நடைமுறை வாழ்வில் உதவி புரிகின்றது, அந்த அளவிற்குத்தான் அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது.
எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து வசதிகளையும் அவன் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களையும் அந்த விஞ்ஞானம் வழங்கியுள்ளது. போக்குவரத்தில் அவனுக்கு எவ்வாறு உதவுகின்றது, தகவல் தொடர்பில் எவ்வாறு உதவுகின்றது, எண்ணற்ற கண்டுபிடிப்புகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு மனிதன் இந்த உலகத்தை அவன் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வருவது என்கின்ற ரீதியில்தான் விஞ்ஞானமும் இங்கு அணுகப்படுகின்றது. விஞ்ஞானம் வந்து எந்த அளவிற்கு, எதற்காக விஞ்ஞானத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்றால் இந்த காரணத்திற்காகத்தான். இங்க இந்த ஒரு மனோபாவத்துல வந்து ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்தை இங்க காண்கின்றோம். பண்டைய காலத்துல வந்து மனிதனுடைய அறிவு, கலை, அழகுணர்ச்சி, ஆன்மீகம் இவைகள் தான் பிரதானமாக கருதப்பட்டன. தற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா தலைகீழ மாறிடுச்சு. எல்லாமே பொருளாதார சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது, இவ்வாறாக மாறிவிட்டது அப்படிங்கிறார். அதனால்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டன அப்படிங்கிறார். Paragraph 6. On this, a great deal hangs. For if the practical and vitalistic view of life and society is the right one, if society merely or principally exists for the maintenance, comfort, vital happiness, and political and economic efficiency of the species, then our idea that life is a seeking for God and for the highest self, and that society too must one day make that its principle cannot stand. Modern society, at any rate, in its self-conscious aim, is far enough from any such endeavor. Whatever may be the splendor of its achievement, it acknowledges only two gods: life and practical reason, organized under the name of science. Therefore, on this great primary thing, this life power and its manifestations, we must look with especial care to see what it is in its reality, as well as what it is in its appearance. Its appearance is familiar enough, for of that is made the very stuff and present form of our everyday life. Its main ideals are the physical good and vitalistic well-being of the individual and the community, the entire satisfaction of the desire for bodily health, long life, comfort, luxury, wealth, amusement, recreation, a constant and tireless expenditure of the mind and the dynamic life force in remunerative work and production, and as the higher flame spires of this restless and devouring energy, creations and conquests of various kinds, wars, invasions, colonization, discovery, commercial victory, travel, adventure, the full possession and utilization of the earth. All this life still takes as its cadre the old existing forms, the family, the society, the nation, and it has two impulses, individualistic and collective. Salient points. If society
merely or principally exist for the maintenance, comfort, vital happiness, and political and economic efficiency of the species, then the idea that life is a seeking for God and for the highest self, and that society too must make that its principle, cannot stand. Modern society is far enough from any such effort. Whatever may be its achievement, it acknowledges only two gods, life and practical reason, organized under the name of science. Therefore, on this life power and its manifestations, we must look with special care to see what it is in its reality, as well as what it is in its appearance. Its appearance is the familiar, present form of our everyday life. Its main ideals are the physical good and vitalistic well-being of the individual and the community. The entire satisfaction of the desire for bodily health, comfort, wealth, recreation. A constant and tireless use of the mind and the life force in remunerative work and production. As a result of this restless and consuming energy, modern society engages itself in creations and conquests of various kinds, wars, invasions, commercial victory, travel, adventure, the full possession and utilization of the earth. Life still takes along with its movement the old existing forms, the family, the society, the nation. It has two impulses, individualistic and collective. மாடர்ன் வேர்ல்டு வந்து எதை வைத்து மதிப்பிடப்படுகின்றது அப்படின்னா ஷியர் எக்கனாமிக் பவர் தான். எந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி உள்ளதோ அதுதான் வந்து வல்லரசாக காணப்படுகின்றது. இன்றைக்கு அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு கட்டமைப்புகள் நன்றாக உருவாக்கி உள்ளதோ, விஞ்ஞானம் ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளதோ, இதெல்லாம் தான் வந்து ஒரு மாடர்ன் டேஸ்ல வந்து ஒரு நாடு, ஒரு சமுதாயத்தினுடைய அளவீடுகளாக கருதப்படுகின்றன. சமுதாயம் வந்து உண்மையிலேயே வந்து எதற்காக இருக்கின்றது அதை நம்ம பார்க்கலாம். சமுதாயம் வந்து உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா எதற்காக சமுதாயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்றது? ஏன்னா நடைமுறை இப்ப பார்த்தோம் அப்படின்னா வாழ்வினுடைய நடைமுறை தேவைகள் எல்லாமே வந்து வாழ்வு சார்ந்த இயக்கங்களுக்கான ஒரு முன்னுரிமை. இதுதான் சரி அப்படிங்கிறது தான் எல்லாருமே கருதுகின்றார்கள். வாழ்வு சார்ந்த விஷயங்கள் அதற்குத்தான் முன்னுரிமை. எவையெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படுகின்றதோ அதற்கு முன்னுரிமை. சமுதாயம் வந்து அதனுடைய அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா சமுதாயம் எவ்வாறு கருதப்படுகின்றது என்றால், சமுதாயத்தை வந்து அதை வந்து நிர்வகிக்கணும், அது இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், பராமரிக்கணும். சமுதாயத்தில் எல்லோரும் வந்து ஒரு வசதியுடன் இருக்க வேண்டும். வாழ்வில் அவர்கள் வந்து வாழ்வு சம்பந்தப்பட்டமான இயக்கங்கள்ல மகிழ்ச்சியை அவர்கள் அடைய வேண்டும். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் திறம்பட செயல்பட வேண்டும். இவ்வாறுதான் தற்காலிக சமுதாயம் தன்னுடைய இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. தற்காலிக சமுதாயத்துல ஒருவரை கேட்டோம் என்றால் இந்த சமுதாயத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த சமுதாயம் இருக்கின்றது அப்படின்னா
இதைத்தான் 99.99% 100% இதுதான் சொல்லுவாங்க. வெகு சிலர் தான் இதோட உயர்வான நோக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சமுதாயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், வசதி வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மனிதன் ஒரு தன்னிறைவுடன் ஒரு வாழ்வை வசதியாக மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இதுதான் இலக்கு, இதுதான் பிரதானம் என்றுதான் கூறுவார். ஆனால் வாழ்வினுடைய இலக்கு அந்த பரம்பொருளை நாடுவது. ஒரு மனிதன் தன்னுள் இருக்கும் அந்த உயர்வான அம்சத்தை நாடுவது. சமுதாயமும் இதையே தன்னுடைய விதியாக அமைத்துக் கொள்வது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய முந்தைய சமுதாயத்தினுடைய தற்காலிக சமுதாயத்தினுடைய இலக்குகளுக்கு முன்னால் இந்த கருத்துக்கள் எல்லாம் நிற்காது. இந்த கருத்துக்கள்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சொல்லுபவர்களை ஏளனமாகத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை கோருகின்றார்கள் என்பதாகத்தான் பார்ப்பார்கள். பண்டைய காலத்துல வேற விஷயம். சமுதாயத்தினுடைய வாழ்வினுடைய நோக்கம் அந்த பரம்பொருளை நாடுவது, ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்வான அம்சத்தை எட்டுவது, சமுதாயமும் அதே ரீதியில் செயல்படுவது போன்ற கருத்துக்கள் எல்லாம் தற்காலிக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. தற்காலிக சமுதாயத்துடைய அதற்கான அது எதை முக்கியத்துவம் வாய்ந்தது கருதுகின்றது என்றால், எல்லாமே நடைமுறை வாழ்க்கை, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குத்தான் அது முன்னுரிமை அளிக்கின்றது. தற்காலிக சமுதாயம் இந்த உயர்வான நோக்கங்களுடன் பார்க்கும் பொழுது வெகு தொலைவில் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் இந்த ஹியூமன் சைக்கிள்ல எழுதிய விஷயங்கள் எல்லாம் 100 வருடங்களுக்கு மேலே ஆயிட்டது. தற்பொழுது இந்த நிலைமை இன்னும் இதே மாதிரிதான் இருக்க வழியே எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. பகவான் லைஃப் டிவைனை ரிவைஸ் பண்ணார், கடைசியில ரிவைஸ் பண்ணார். அப்கோர்ஸ் சாவித்திரியை கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தார். ஹியூமன் சைக்கிள்ல ஏன் ரிவைஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நான் அப்ப சொன்ன விஷயங்கள்ல இருந்து இப்போ எதுவும் மாறுதலே இல்லை. there is no need for me to make any change என்று பகவான் கூறி அப்படியே விட்டுட்டார். ஹியூமன் சைக்கிளை பகவான் டச் பண்ணவே இல்லை. நான் என்ன சொன்னோ அது அப்படியே தான் இருக்குது. அதனால நான் அந்த விதமான சேஞ்ச் பண்ண விரும்பல அப்படின்னு லேட்டர் பார்ட்ல சொன்னார். லைஃப் டிவைனா ரிவைஸ் பண்ணிட்டார், சாவித்திரி ரிவைஸ் பண்ணார். நம்மளே பார்க்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு தற்காலிக வாழ்க்கைக்கு பொருந்துகின்றன என்பதை நாமே பார்க்கிறோம். தற்காலிக சமுதாயம் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு துறைகளில் முன்னேறி உள்ளது, அதை நம்மால மறுக்க முடியாது. சுகாதார மருத்துவ கண்டுபிடிப்புகள்ல மனிதனுடைய வசதிகளை விஞ்ஞான ரீதியில் வசதிகளை பெருக்கிக் கொள்வது, தகவல் தொடர்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல முன்னேறி உள்ளது, அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் தற்காலிக சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் தான் கடவுளுக்கு நிகராக கருதப்படுகின்றன அப்படிங்கிறார். இட் அக்னாலஜஸ் ஒன்லி 2 gods அப்படிங்கிறார் பகவான். தற்காலிக சமுதாயம் ஒன்று வாழ்வு, மற்றொன்று நடைமுறை சார்ந்த அறிவு, விஞ்ஞானம் என்ற பெயரால் அனுசரிக்கப்படும் நடைமுறை சார்ந்த வாழ்வு. இந்த 2 விஷயங்கள் தான் கடவுளுக்கு நிகராக கருதப்படுகின்றது அப்படிங்கிறார். இட் அக்னாலஜஸ் ஒன்லி 2 gods அப்படிங்கிறார். லைஃப் அண்ட் practical reason organized under the name of science. இந்த 2 விஷயம்தான் தற்காலிக சமுதாயம் கருதுகின்றது அப்படிங்கிறார். பகவான் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா எது இருக்குதோ அதுலேருந்து தான் தன்னுடைய அந்த மேலும் மேலும் உள்நோக்கி அழைத்து செல்லுதல் என்பதை
எந்த நிலையில் நாம் இருக்கின்றோமோ அந்த நிலையிலிருந்து தான் அழைத்து செல்வார். பகவான் என்ன சொல்றார்? அதனால என்ன சொல்றார்? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வாழ்வினுடைய சக்தி, அதனுடைய வெளிப்பாடுகள், லைஃப் பவர் அண்ட் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன், இந்த விஷயங்கள்ல தான், இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் தற்காலிக சமுதாயம் செயல்படுகின்றது, ஒரு மனிதனுடைய வாழ்வு செயல்படுகின்றது. இதுதான் பிரைமரி திங், லைஃப் பவர் அண்ட் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். இதை நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறார். இது உண்மையிலேயே என்ன, அதனுடைய மெய்மை, அதனுடைய அதனுடைய உண்மையிலேயே இந்த லைஃப் பவர் அண்ட் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது என்ன, வாட் இட் இஸ் இன் இட்ஸ் ரியாலிட்டி. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த வாழ்வினுடைய சக்தியையும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் அதனுடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கிறோம். பகவான் என்ன சொல்றாரு? நம்ம தோற்றத்தை வைத்துக்கொண்டு பார்க்கிறோம், இப்படி தெரியுது. ஆனா நம்ம அது உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிறார். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். எதையுமே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இங்க இந்த பகவானுடைய அணுகுமுறையில ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையுமே ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார் பகவான். எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த நிலையிலிருந்து எப்படி அடுத்த நிலைக்கு போறது அப்படிங்கிறது தான் பார்ப்பாரே வழி, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக அதை நிராகரித்து விட்டு அதிலிருந்து தப்பித்து செல்வது அப்படிங்கிற அந்த அப்ரோச்சே இருக்காது பகவானுடைய அப்ரோச்ல. அதனால என்ன சொல்றாரு? தற்காலிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்வு இவ்வாறு அமைந்துள்ளது, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதன் பின் உள்ள உண்மை என்ன, தோற்றத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது, அதற்கு பின் உள்ள உண்மை என்ன, இது ரெண்டு விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்படின்னா நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுங்கிறதே நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய வாழ்வு என்பது அந்த பரம்பொருளை எட்டுவது. மனிதன் தன்னுடைய உயர்வான அம்சத்தை இந்த வாழ்வின் மூலம் எட்டுவது, அதுதான் ஒரு மனிதனுடைய நோக்கம். அப்படி இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நம்ம ஸ்டடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் பகவான் என்ன சொல்றார்? நாம் வாழ்வினுடைய செயல்பாடுகளில் தோற்றத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது, உண்மையிலேயே அதற்குள் பின்ன உள்ள உண்மை என்ன, இதை நம்ம ஆழமாக நம்ம பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்றார். அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு? இப்போ அது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறார். வாழ்வினுடைய சக்தியும் அதனுடைய வெளிப்பாடுகளுடைய தோற்றம் எப்படி இருக்கு? நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்தை தான் பகவான் இங்க சொல்றார். எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வாக இருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்வை உருவாக்கும் அம்சமாகவும் அதுதான் இருக்கின்றது. இட்ஸ் அப்பியரன்ஸ் இஸ் ஃபெமிலியர் இனஃப் அப்படிங்கிறார். அதாவது தோற்றத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு, இட்ஸ் அப்பியரன்ஸ் இஸ் ஃபெமிலியர் இனஃப், for of that is made the very stuff and present form of our everyday life. நம்மளுடைய அன்றாட வாழ்வு அந்த ஒரு அம்சத்தை மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். இப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்வுல எது, அதனுடைய முக்கியமான லட்சியங்கள் என்னவாக இருக்கின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மேற்புறமாக நம்முடைய உடல் நலம், பிசிக்கல் குட் முக்கியமாக அடிப்படையில் அது லட்சியமாக இருக்கின்றது. எல்லாருக்கும் ஹெல்த் வேணும் அப்படின்னு. அப்புறம் வைட்டலிஸ்டிக் வெல்பீயிங் ஆஃப் த இண்டிவிஜுவல், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவனுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து சீரான முறையில், எல்லா விதமான நியாயமான அவனுடைய அபிலாஷைகள் எல்லாம் வந்து, அவன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அபிலாஷைகள், சமுதாயத்தினுடைய அபிலாஷைகள், நியாயமான அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் இருக்கின்றது. இட்ஸ் மெயின் ஐடியல்ஸ் ஆர் த பிசிக்கல் குட் அண்ட் வைட்டலிஸ்டிக் வெல்பீயிங் ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த கம்யூனிட்டி. அப்புறம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து முழுவதுமாக நம்ம வந்து பேணி பாதுகாப்பது, த என்டையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த டிசையர் ஃபார் பாடிலி ஹெல்த். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை எந்த அளவிற்கு அவன் ஆரோக்கியமாக
நீட்டித்து நீண்ட வாழ்வை அவன் வாழ முடியுமோ அந்த அளவிற்கு அதை ஆரோக்கியமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, லாங் லைஃப். வசதியாக வாழ்வது, கம்ஃபர்ட். லக்ஸுரி, லக்ஸுரின்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அதாவது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப சுகமா இருக்கிறது. கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு அடிப்படை தேவைகள். எல்லாரும் மனிதனுக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படிங்கிறது. லக்ஸரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நவீன வசதிகளுடன் வந்து அதை இன்னும் இன்னும் நம்ம வந்து அது வசதியை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்திக் கொள்வது, லக்ஸரி. அது இந்த விஷயம் குறித்து ஸ்ரீ அன்னை கூறும் பொழுது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? இந்த கம்ஃபர்ட் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து அவசியம்தான். அதை வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ என்றைக்குமே நிராகரிப்பதில்லை. அந்த நீட் அப்படிங்கிறாங்க, அதை வந்து நீட் அப்படிங்கிறாங்க. இந்த நீடு வந்து எல்லாருக்கும் அவசியம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த நீடு வந்து டிசையரா மாறும்பொழுது தான் நம்ம இந்த லக்ஸரியை நாடுறோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து மதர் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து இந்த 2 விஷயங்களை பாகுபடுத்தி காணும் திறமையை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது உண்மையிலேயே தேவையா, இல்ல அது வந்து அவனுடைய ஒரு அதீத ஆசையா, இதை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி அவன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ தேவையா இருந்தனா யூஸ் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே இது அதீத ஆசையா இது மாறும்பொழுது அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறாங்க. அதனால அவங்க மதர் வந்து ஸ்ரீ அரபிந்தோ வந்து கம்ஃபர்ட்ஸே வேணும்னு சொல்லவே இல்லை. இல்லை, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கம்ஃபர்ட்ஸ் வந்து தேவைப்படுது. நம்ம அதே பழைய காலத்து மாதிரி இப்ப இருக்க முடியாது. ஆனா அது வந்து உண்மையிலேயே தேவையா, இல்ல நம்ம வந்து அதீத ஆசையின் காரணமாக நாம் அதை நாடுகின்றோமா? அதீத ஆசையின் காரணமாக நாடுவதுதான் லக்ஸரி அப்படிங்கிறது. ஒரு மனிதன் செல்வத்தை பெருக்கிக் கொள்ள விரும்புகின்றான். அப்புறம் தன்னை மகிழ்விக்கக்கூடிய கேளிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். அம்யூஸ்மெண்ட் அண்ட் ரெக்ரியேஷன், இதெல்லாம் தற்காலிக மனிதன் இந்த விஷயங்களில் எல்லாம் ஈடுபடுத்திக் கொள்கின்றான். அப்புறம் மனிதன் முக்கியமாக வந்து இப்ப தற்காலிக மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய மனதினுடைய சக்தியாக இருக்கட்டும், வாழ்வினுடைய சக்தியாக இருக்கட்டும், எதில் செலவழிக்கப்படுகின்றது என்றால், ஒரு வேலை, அந்த வேலையின் மூலமாக அவனுக்கு பொருள் ஈட்டுதல், உற்பத்தி செய்தல். இந்த விஷயங்கள்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அந்த கவனம் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா இதுல தான் வந்து ஈடுபட்டு இருக்கின்றது. வேலை, ஒரு வேலையில ஈடுபட்டுக் கொள்வது, அந்த வேலையின் மூலமாக அவன் செல்வத்தை ஈட்டுதல், செல்வத்தை உற்பத்தி செய்தல். இதில் தான் வந்து அவனுடைய மனதினுடைய சக்தியாக இருக்கட்டும், வாழ்வினுடைய சக்தியாக இருக்கட்டும், தொடர்ந்து இதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். A constant and tireless expenditure of the mind and the dynamic life force in remunerative work and production. இப்படிதான் மனிதனுடைய தற்காலிக மனிதனுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் அப்படியே இருக்கு, பகவான் சொன்ன விஷயங்கள் இப்பவும் அப்படியே தான் இருக்கு. இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் செய்யும் பொழுது மனிதனிடம் இருந்து இந்த வாழ்வினுடைய சக்தி செயல்படும் பொழுது இந்த சக்தியினுடைய வெளிப்பாடு என்பது ஒரு தொடர்ந்து செயல்படும் ஒரு சக்தியாக இருக்கின்றது. அதாவது ரெஸ்ட்லெஸ் அண்ட் டிவரிங் எனர்ஜி அப்படிங்கிறார். ரெஸ்ட்லெஸ்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய செயல்பாடு அவன் வந்து ஓய்வே எடுப்பதில்லை, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு அந்த சக்தியை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அந்த சக்தி என்ன செய்கின்றது? அந்த சக்தியினுடைய செயல்பாடு மற்ற விஷயங்களை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்கின்றது. இந்த சக்தி என்ன செய்கின்றது? அந்த
அதாவது யார் வந்து அந்த சக்தியை பயன்படுத்திக்கின்றார்களோ அவர்களையே அது இரையாக பயன்படுத்தி கொள்கின்ற டிவவரிங் எனர்ஜி அப்படிங்கிறார். டிவவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரையாக உண்ணுவது. இந்த மாதிரி சக்தி வந்து ரெஸ்ட்லெஸ் அண்ட் டிவவரிங் எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சக்தி என்ன செய்கின்றது, தன்னையே யார் அந்த சக்தியை வந்து உற்பத்தி செய்கின்றார்களோ தோற்றுவிக்கின்றார்களோ அவர்களையே அது வந்து உணவா உட்கொட்டுகின்றது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதனால வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு எக்ஸாஷன் வருது அப்படின்னா, தேவைக்கு அதிகமா நம்ம சக்தியை செலவழிக்கும் பொழுது, ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அந்த சக்தியே நம்மை வந்து வலுவிழக்க செய்கின்றது. சக்தியே நம்ம வலுவிழக்க செய்கின்றது. ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இது எப்படி இருக்கு அப்படின்னா பகவான் எவ்வாறு சொல்கின்றார், ஆஸ் த ஹையர் ஃபிளேம் ஸ்பயர்ஸ் என்ன அர்த்தம்? தீ வந்து தீ கொழுந்து விட்டு எறிவதை நம்ம பார்க்கிறோம். இந்த தீ கொழுந்து விட்டு எரியும் பொழுது அந்த கொழுந்து முனை எப்படி இருக்கும் இல்லையா? அப்படித்தானே இருக்கு எல்லாமே. ஒவ்வொரு தீ கொழுந்தும் அந்த கொழுந்து முனை, அது மாதிரிதான் சக்தி வந்து ஒவ்வொரு அந்த இந்த செயல்பாடுகளின் மூலம் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறார். As the higher flame spires of this restless and devouring energy, சக்தி நிறைய வெளியே வந்துருது. மனுஷன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இப்ப அடுத்ததுக்கு போக ஆரம்பிச்சிடான். என்ன பண்றான் அப்போ? கிரியேஷன்ஸ் அண்ட் கான்குவெஸ்ட் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ். அவன் மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கிறான், போர் தொடுக்கிறான், வார்ஸ், இன்வேஷன்ஸ், மற்ற நாடுகளுக்கு உள்ளே சென்று அவர்களை அவன் தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றான். இன்வேஷன்ஸ், மற்ற நாடுகளின் மீது படையெடுப்பது. காலனைசேஷன், மற்ற நாடுகளுக்கு சென்று அங்கு இருப்பவர்களை இடம்பெயர செய்து தான் அங்கு குடியேறுவது, அதுதான் காலனைசேஷன். இந்த விஷயத்தை நம்ம நிறைய பார்த்தோம். கடந்த நூற்றாண்டுல நிறைய காலனைசேஷன் ஆச்சுங்கிறத பார்த்தோம். அப்புறம் மெல்ல மெல்ல அந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து நாடுகள் எல்லாம் விடுபட ஆரம்பித்தன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். டிஸ்கவரி, புதுசா விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது. கமர்ஷியல் விக்டரி, பொருளாதார ரீதியாக வெற்றி அடைதல். டிராவல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புதிய விஷயங்களை வந்து பயணம் செய்து கண்டுபிடிப்பது. அட்வென்ச்சர், சாகச செயல்களில் ஈடுபடுவது. ஃபுல் பொசெஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி எர்த். இந்த மனிதன் வந்து இந்த பூமியில பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்தையும் அவன் விட்டு வைத்ததே கிடையாது. எல்லாத்தையும் அவன் வசமாக்கிக் கொள்கின்றான், அதை வந்து தான் பயன்படுத்தி கொள்கின்றான். இப்படிதான் வந்து தற்காலிக மனிதனுடைய சக்தி செலவழிக்கப்படுகின்றது. அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் அப்படி இருந்தாலும் மெல்ல 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 அதிகமாகி சக்தியினுடைய வெளிப்பாடு அதிகமாகி இந்த போர், மற்ற நாடுகளை ஆக்கிரமிப்பது, அட்வென்ச்சர், சாகச செயல்களில் ஈடுபடுவது, இந்த ஒட்டுமொத்த புவியையும் தன் வசம் ஆக்கிக் கொள்வது, அதை தனக்காக பயன்படுத்திக் கொள்வது என்கின்ற ரீதியில் தான் தற்காலிக மனிதன் செயல்படுகின்றான் அப்படிங்கிறார் பகவான். இதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இன்னைக்கு எவ்வளவோ நாடுகளுக்கு இடையே போர்கள் நடைபெறுகின்றன. இருந்தாலும் பகவான் இங்க ஒரு ரைடர் கொடுக்கிறார். ஆல் திஸ் லைஃப் ஸ்டில் டேக்ஸ் as its cadre. என்ன நடக்கும்? தன்னோட சேர்த்து அப்படியே எடுத்துட்டு போறது. எதெல்லாம் எடுத்துட்டு போறது? the old existing forms, ஏற்கனவே அமைந்துள்ள இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள அந்த வடிவங்கள், தோற்றங்கள், அமைப்புகள். ஓல்டு எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸ். த ஃபேமிலி, குடும்பம். த சொசைட்டி, சமுதாயம். த நேஷன், தேசம். இதுல வந்து இவ்வாறு அதையும் இவ்வளவு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுது, தன்னுடன் எடுத்து செல்கின்றது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து உந்து சக்திகளாக 2 விஷயங்கள் தான் வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், இயக்கம் சக்திகளாக வாழ்விற்கு காணப்படுகின்றன அப்படிங்கிறார். ஒன்று தனிப்பட்ட ரீதியாக இயக்கும் சக்தி, இண்டிவிஜுவலிஸ்டிக். ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா
முதல்ல எல்லாமே தன்கிட்ட தான் எல்லாமே தோன்றுகின்றது. எல்லாமே இண்டிவிஜுவலிஸ்டிக்கா தான் தோன்றுது. இரண்டாவது கலெக்டிவ். அப்புறம் கலெக்டிவா ஒட்டுமொத்த சேர்ந்து செயல்படுவது. இப்படிதான் இந்த வாழ்வினுடைய சக்தி பார்த்தோம் அப்படின்னா, தற்காலிக சமுதாயத்துல 2 சக்திகளின் உந்துதலின் பேரில் தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஒன்று இண்டிவிஜுவலிஸ்டிக், மற்றொன்று கலெக்டிவ். இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிறார். இப்ப நம்ம பகவான் வந்து மேற்புறத்துல எப்படி இருக்கு, அப்பேரண்டா எப்படி இருக்குன்னு சொன்னார். அடுத்து அதனுடைய எசன்ஸ்ல என்ன இருக்கு, லைஃப் வந்து உள்ள என்ன உண்மையிலேயே ரியலா அது லைஃபினுடைய ஃபோர்ஸ்னுடைய உண்மையிலேயே என்ன இருக்கு, அதை நம்ம பின்வரும் பேராகிராஃப்ல பகவான் விளக்குகின்றார். சார், ஆசை பேராசை அதுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியுது சார். நீட் ஆர் டிசையர் இதுக்கு எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது? அதுதான் சொல்றாங்க. மதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து உணவு உண்ண வேண்டும், பசிக்குதுன்னு நினைக்கிறோம். அது வந்து உணவு உண்கின்றோம், அது நீடு. நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்க ஒரு வெளியில வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, அங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது டிசையர். இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாக்குறோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த நீங்க உணவு உண்ணீங்கன்னு வச்சுங்க, நீட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின் விளைவு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க மதர். இட் வில் நாட் லீவ் அ பிட்டர் ஃபீலிங் அப்படிங்கிறாங்க. நீட வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். டிசைரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா இட் லீவ்ஸ் அ பிட்டர் டேஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு அதிகமாக இனிப்பை உண்டால் ஒரு திகட்டல் வருமோ, அதே போல இந்த டிசைரை வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை நீங்க திருப்தி செஞ்சீங்கன்னா அதுல திருப்தி கிடைக்கிறதுக்கு பதிலா அதுல வந்து ஒரு ஒரு கசப்பான ஒரு சுவை தான் வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதுல திருப்தி அடைய மாட்டோம். டிசைர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அது திருப்பி பின்னாடி இன்னொரு டிசைர் வரும். அப்புறம் நீங்க வந்து டிசைரை திருப்தி செய்யல, நீடு வேற, டிசைரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பகவான் மதர் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் சொல்றாங்க. ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடியல அப்படின்னா அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனோம் அப்படின்னா அது டிசையர் அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு டிசையர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதை கட்டாயம் அடைஞ்சே ஆகணும், அடையலைன்னா நான் மகிழ்ச்சி என்னுடைய சந்தோஷத்தை இழந்துடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு டிசையர் அப்படிங்கிறாங்க. இந்த நீடுங்கிறது அப்படி இருக்காது அப்படிங்கிறாங்க. நீடு வேற டிசையர் வேற அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒவ்வொரு சமயமும் கேட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. டிசையர் அப்படிங்கிறது நம்மளுடைய வைட்டல்ல இருந்து வர்றது, அது எப்பாடுபட்டாலும் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். நீடு அப்படிங்கிறது ஓகே, இது தேவை, இது இருந்தா நல்லா இருக்கும், வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான், அதோட நின்றுடுவோம், அவ்வளவுதான். அது அப்படி கிடைக்கலன்னா கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டோம். ஆனா டிசைர் அப்படிங்கிறது வேற. டிசைர் அப்படிங்கிறது வைட்டல் மோட்டிவ்ல வர்றதுனால அது அடையலைன்னா ஏமாற்றம் அடைவோம், அந்த ரீதியில இருப்போம் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி மதர் வந்து ரொம்ப விரிவா பேசிருக்கிறாங்க, நீட் அண்ட் டிசைர்ஸ் பத்தி பேசிருக்கிறாங்க. ஓகே சார், ஒரு விஷயத்துக்கும் நம்ம இது மாதிரி பார்த்து பண்ணணும். ஆமா, உண்மையிலேயே டிசைரா நீடா அப்படின்னு பார்த்து பண்ணணும். அது நம்மளுக்கே தெரியும், பழக்கத்துல தெரியும். இப்ப பசித்து உணவு உண்ணுவது அப்படிங்கிறது நீட், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பொருள் வந்து இந்த பொருளை இப்ப சாப்பிட்டாதான் எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல போய் இந்த ஹோட்டல்ல வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நான் எப்படி இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டே ஆகணும், இன்னைக்கு சாப்பிடலன்னா எனக்கு வந்து இன்னைக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும் நினைச்சோன்னா அது வந்து டிசைர். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஓகே சார், தேங்க்யூ.
தேங்க்யூ இப்போ சார். நீடு அப்படின்னா, நீடு அப்படிங்கிறதுக்கு அது நீடுங்க அடையலைன்னா அதுக்காக ஏமாற்றம் அடைய மாட்டோம். அது தேவைப்படும் அவ்வளவுதான். அதுக்காக வந்து ஏமாற்றம் அடைய மாட்டோம். நோ டவுட் பிராக்டிக்கலா அது தேவைப்படும். அதுக்காக ஏமாற்றம் அடைய மாட்டோம். இது டிசையர் ட்ரிவன் விஷயங்கள் எல்லாமே அதை எட்ட முடியலன்னா நமக்கு ஏமாற்றம் வரும். அதே சமயத்துல திருப்தியும் அடைய மாட்டோம். திருப்பி திருப்பி வேற ஒரு டிசையர் வரும், வேற ஒரு டிசையர் வரும் அப்படிங்கிறாங்க. So அதுதான் பெரிய ஐடென்டிஃபிகே, அதுதான் நமக்கு அதுதான் காட்டி கொடுக்கறது இல்லையா? அது நமக்கே தெரியும். நிச்சயமா நமக்கே தெரியும். அதுவே நமக்கு தெரியும். டிசப்பாயின்மெண்ட் ஆகும் நம்ம. கரெக்ட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தது அப்படின்னா அது டிசையர்னு தான் அர்த்தம். இப்ப தற்காலிக மனிதனுடைய பீடித்துள்ள வியாதியே என்ன அப்படின்னா, அவன் டிசையர்ல மாட்டிட்டு இருக்கனால தான் ப்ராப்ளம் வருது. நீடு வந்து எல்லாருக்கும் இருக்குது. அந்த நீடை வந்து நிச்சயமா திருப்திப்படுத்தணும். அதுல ஒண்ணு நல்ல ஆரோக்கியம், நல்ல உணவு, இருப்பதற்கான இடம் என்பது அத்தியாவசியமான தேவைகள். அதுல ஒன்றும் தப்பே சொல்லல மதர் அண்ட் ஷி அரபிந்தோ. ஆனா அது டிசையரா மாறும் பொழுதுதான் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறாங்க.